வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மொஹான் பீரிஸை பிரதம நீதியரசராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என சட்டத்தரணி ஜேசி வலியமுன குறிப்பிடுகின்றார். வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக பேஷல ஜாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதம நீதியரசராக செயற்பட்ட கலாநிதி ஷிராணி பண்டாரநாயக்கவை பதவி நீக்குவதற்காக கடந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தின் ஊடாக முன்னெடுத்த செயற்பாடு சட்ட விதிமுறைகளுக்கு முரணானது என சிரேஷ்ட சட்டத்தரணி ஜேசி வெலியாமுன தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸை பதவி விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு உயர்நீதிமன்ற கட்டிட தொகுதிக்கு முன்பாக இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போதே அவர் இதனை கூறினார். இதற்கமைய மொஹான் பீரிஸை பிரதம நீதியரசராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதே தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாடாக உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். பிரதம நீதியரசர் மொஹான் பீரிஸை பதவியிலிருந்து விலகுமாறு வலியுறுத்தி கொழும்பு உயர்நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் உயர்நீதிமன்ற வளாகத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் ஆரம்பமானது. நீதி அமைச்சு வரை பேரணியாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீண்டும் உயர்நீதிமன்றத்தின் பிரதான நுழைவாயிலை அண்மித்து பிரதம நீதியரசருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதன் காரணமாக உயர்நீதிமன்ற வளாகத்தை அண்மித்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜனாதிபதி சத்திய பிரமாணம் செய்து கொள்ளும் நிகழ்வுக்கு மொஹான் பீரிஸ் அழைக்கப்படவில்லை. அதேபோன்று சட்டமா அதிபர் திணைக்களத்தின் 125வது நிறைவாண்டு நிகழ்வுக்கும் மொஹான் பீரிஸ் அழைக்கப்படவில்லை. அவர் ஒரு வங்கியின் தலைவராக செயற்படுகின்றார் என்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதேபோன்று அவருடைய நியமனமும் உரிய முறையில் வழங்கப்படவில்லை. 43வது பிரதம நீதியரசராக செயற்பட்ட ஷிராணி பண்டாரநாயக்க உரிய நடைமுறையின் பிரகாரம் பதவி நீக்கப்படவில்லை. சாதாரணமாக ஒரு பிரதம நீதியரசர் நியமிக்கப்படும் முறைமைக்கு அமைய மொஹான் பீரிஸ் அந்த பதவிக்கு நியமிக்கப்படவில்லை. மோசடியாக அவருடைய நியமனம் இடம்பெற்றது. அவர் நியமிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை தொடர்ந்தும் இல்லாமல் போயுள்ளது. மிக மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. மொஹான் பீரிஸ் நீதிமன்றத்தின் சுயாதீனத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையை இல்லாமல் செய்யும் வகையில் செயற்பட்டுள்ளார். அதேபோன்று நீதியரசராக செயற்படும் நிலையில் அவர் அரசியல் ரீதியிலான வெளிநாட்டு பயணங்களில் ஈடுபட்டுள்ளார். அதனால் அதுபோன்ற மோசமான செயற்பாடுகளில் ஈடுபடும் ஒருவருக்கு இந்த நாட்டின் பிரதம நீதியரசர் பதவியை வழங்க முடியாது. வடமத்திய மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள PB திசாநாயக்க இன்று காலை தமது கடமைகளை பொறுப்பேற்றார். அனுராதபுரம் மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள ஆளுநர் அலுவலகத்தில் மாகாண ஆளுநர் PB திசாநாயக்க இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். மங்களம் ஜெயந்தோ போதியா மூலே சக்யானந்தோதம் உத்தமம் வரங் இதம் தேவ மனுஸ்ஸானம் புத்த தேஜே பத்ரவாணிகா அந்தராயாபி வினசந்து தேசா ஜெயசித் தனங்கராபம் சுத்வாப்யம். இதேவேளை வடமத்திய மாகாணத்தின் முதலமைச்சராக பேஷல ஜாரத்ன பதவி பிரமாணம் செய்து கொண்டார். மாகாண ஆளுநர் முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. பகுதி அளவிலான அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் பிரிவுக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணத்தினை பெற்றுக் கொள்வது குறித்து தெளிவுபடுத்துவதற்காக அரசு மற்றும் தனியார் துறை தொழிற்சங்க ஒன்றியத்தினர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். பகுதியளவு அரசு நிறுவனம் மற்றும் தனியார் துறையினருக்கு கிடைக்க வேண்டிய நிவாரணம் தொடர்பில் இணக்கப்பாடோ அல்லது ஆலோசனையோ இந்த 100 நாள் திட்டத்துக்குள் குறிப்பிடப்படவில்லை. இது கவலை அளிக்கும் விடயம். தனியார் துறை என்ற ரீதியில் நாம் யோசனைகள் சிலவற்றை முன்வைக்கின்றோம். 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட வேண்டும். அதேபோன்று பகுதியளவு அரசு துறைக்கும் தனியார் துறைக்கும் இந்த 100 நாள் திட்டத்தின் கீழ் சம்பள உயர்வு வழங்கப்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். අර්ධරාජ්‍යාංශයට පෞද්ගලිකාංශයට මේ දින 100 ඇතුලේ යම් සහන දීමේ වැටුප් පැඩි කිරීමේ பிரகாஷன். சுயாதீன அரசு சபை ஆணைக்குழுவை நியமிக்க உள்ளதாக பொது நிர்வாக ஜனநாயக ஆட்சி மற்றும் புத்த சாசன அமைச்சர் கரு ஜெயசூரிய குறிப்பிட்டுள்ளார். புத்த சாசன அமைச்சின் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் தேரர்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் கண்டியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட அமைச்சர் கரு ஜெயசூரிய மல்வத்துப்பேடு மகாநாயக்கர் திபெட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரிடம் ஆசி பெற்றுக் கொண்டார். அமைச்சின் செயலாளர் அரசியல் கூட்டம் ஒன்றிற்கு சென்று விளக்கேற்றினார்.
போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலரும் விளக்கேற்றினர். எந்த கட்சியாக இருந்தாலும் அது தவறான விடயம். அரசு சேவைகள் ஆணைக்குழு, போலீஸ் ஆணைக்குழு, நீதிமன்ற சேவைகள் 17வது திருத்தம் என்பவற்றை இவ்வாறான உத்தியோகத்தர்களை அரசியலில் இருந்து வெளியேற்றுவதற்கே கொண்டுவர உள்ளோம். இதேவேளை அமைச்சர் கரு ஜயசூரிய ஆஸ்கிரிய பீட மகாநாயக்கர் உடுகம ஸ்ரீ புத்தரகித தேரரையும் சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார். ஜனாதிபதி ஊடக பணிப்பாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க இன்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ஜனாதிபதி ஊடக பிரிவு அலுவலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஜனாதிபதி பணிப்பாளர் பதவிக்கான நியமன கடிதம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நேற்று கையளிக்கப்பட்டது. இப்பா கமுவ மத்திய கல்லூரியின் பழைய மாணவரான தர்மஸ்ரீ பண்டார ஏக்கநாயக்க ஊடகத்துறையில் 2 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட அனுபவமுள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஆவார். செய்தி சேகரிப்பாளராகவும் தயாரிப்பாளராகவும் செய்தி வாசிப்பாளராகவும் துறையில் தடம் பதித்த அவர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பணிப்பாளராகவும் சிரசு டிவி நிகழ்ச்சி பிரிவு பணிப்பாளராகவும் செயற்பட்டுள்ளார். மலையகத்தில் தொடர்ந்து மரக்கறிகளின் விலை அதிகரித்து செல்கின்றது. ஹட்டன் சந்தையில் அனைத்து மரக்கறி வகைகளும் கிலோ 200 ரூபாவுக்கு மேல் விற்கப்படுவதாக மது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மலையகத்தில் தொடரும் மரக்கறிகளின் தொடர்ச்சியான விலையேற்றத்தினால் விற்பனையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் மற்றும் உற்பத்தியாளர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மக்கள் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதில் விருப்பம் காட்டாமையால் தாம் நட்டத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக உற்பத்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அதேபோன்று சந்தையிலும் மிக குறைந்த அளவிலேயே மரக்கறி வகைகள் காணப்படுவதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மரக்கறிகளை பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இப்ப சந்தையில கூட இந்த மரக்கறி எல்லாம் இருக்குது. இந்த மரக்கறி எல்லாம் குறைவா தான் இருக்குது. ஏன்னா நாங்க நினைக்கிற மரக்கறி கூட இங்க இல்ல. சில நேரம் லீக்ஸ் எல்லாம் இருக்காது, கரெக்ட் இருக்காது. அந்த மாதிரி மரக்கறி எல்லாம் இது வரைக்கும் சந்தைக்கு வர இல்லை. ஒரு சிலர் வச்சிருக்கிறாங்க, ஆனா ரேட் கூட. அந்த அளவுக்கு தான் அந்த மரக்கறி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப தெரியும் மரக்கறி எல்லாம் எவ்வளவு விலை. மற்ற தேங்காய் விலையை பார்க்க போறோம்னாலும் சரியான விலையில தான் இருக்குது. ஆனா இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்குது. ஆனா காலப்போக்கில் எப்படின்னு சொல்ல முடியாது. காலப்போக்கில் குறையலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஆனா எங்களுக்கு இருக்கிற கையிருப்பு இருக்கிற காசுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க மரக்கறியை வாங்கலான்ற சொல்றோம். 250 மேல வாங்க இயலாது. பொருளாதார அமைச்சின் ஊழியர்களுக்கு எதிராக தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பட்டதாரிகள் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார அமைச்சின் ஊடாக பதவி வழங்கப்பட்ட ஊழியர்களை பதவி நீக்கம் செய்வது தொடர்பில் உரிய நடைமுறைகளை தற்போதைய அரசு பின்பற்றவில்லை எனவும் பட்டதாரிகள் ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார அமைச்சை எதிர்த்து நாம் செயற்படவில்லை. அமைச்சிலுள்ள 16,000 பட்டதாரிகள் உள்ளிட்ட 20,000 ஊழியர்கள் இதன் மூலம் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தொழில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு சாதாரண முறையில் தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். எவ்வாறாயினும் இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை. நிர்வாகத்தினால் இந்த பிரச்சினைக்கு தெளிவான தீர்வொன்று முன்வைக்கப்படவில்லை. இந்த பிரச்சினை தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அலுவல்கள் பிரதி அமைச்சர் டாக்டர் ஹர்ஷடி சில்வாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் தொடர்பு கொண்டு வினவியது. அமைச்சர் பசில் ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். அந்த அமைச்சின் செயலாளரும் துரதிருஷ்டவசமாக தேர்தலின் பின்னர் நாட்டை விட்டு சென்றுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு உரிய முறையில் கையளிக்கப்படவில்லை. ஊழியர்களுக்கு தெளிவான முறையில் பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. எல்லா பட்டதாரி ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும். அதனால் அவர்கள் தமது தொழில் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை. முன்னரை விடவும் திருப்திகரமான நிலையே வழங்கப்படும். எனவே இந்த விடயம் குறித்து குழப்பமடையவோ அல்லது அச்சமடையவோ அவசியமில்லை. கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை துரிதமாக அதிகரித்துள்ளது. வறட்சியான காலநிலை நிலவுகின்ற போதிலும் டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமுனி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு வடக்கு, மத்திய கொழும்பு ஆகிய பகுதிகளிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகரின் கிராண்ட் பாஸ் மற்றும் ஜிந்துபிட்டி ஆகிய பகுதிகளில் பலர் டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகர சபையின் பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி கூறியுள்ளார். ஒரு நாட்டினை உலகுக்கு அடையாளப்படுத்தும் வல்லமை விளையாட்டுத்துறைக்கே உள்ளது என்பதை 1996 ஆண்டு கிரிக்கெட் உலகக்கிண்ண வெற்றி பறைசாற்றியுள்ளது.
எனினும் நம் நாட்டில் விளையாட்டுத் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்கள் பலர் தமது திறமையை பட்டை தீட்டுவதற்கு உரிய மைதானங்கள் இன்மையால் பல சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றமை வேதனைக்குரிய விடயமாகும். அம்பாறை மாவட்டத்தின் ஆலையடிவேம்பு பிரதேசத்தின் பொது விளையாட்டு மைதானமே இது. இந்த மைதானம் நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் இவ்வாறே காட்சியளிக்கின்றது. சுமார் 25,000க்கு மேற்பட்ட மக்கள் வாழும் ஆலையடிவேம்பு பிரதேசத்தில் 8க்கும் அதிகமான கழகங்கள் காணப்படுகின்றன. 8 கழகங்களும் தமது விளையாட்டு நிகழ்வுகளை நடத்தும் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மைதானத்தின் நிலையே இது. இது எனக்கு தெரிஞ்ச காலம் கூட இதே மாதிரி தான் இந்த கிரவுண்ட் சிரிக்குது. விளையாட்டுக்கு எந்த இதுவும் பயன்படுத்தக்கூடிய வெள்ள நேரங்களில் முழங்காலுக்கு மேற்பட்ட தண்ணி இதுல தேங்கி கிடக்குது. ஒதுக்கப்படுற நிதிகள் எல்லாத்தையும் வார மந்திரிகள் அவங்க கொள்ளையடிச்சு கொண்டு இப்படி செய்து கொண்டிருக்காங்க. இதை புனரமைக்காங்க. இல்ல ஒரு மேய்ச்சல் தர மாதிரி தான் இதை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க மக்கள். இப்ப அப்படிதான் இருக்குது இது நிலவரங்கள் பார்க்க விளங்குது. இல்ல இருக்கு பிள்ளைகள் விளையாடக்கூடிய இதுகளும் இல்ல, நிலப்பாடு இல்ல இதுல. கடந்த வருடம் விளையாட்டு மைதானத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் கிரவல் மண் கொட்டப்பட்டிருந்தாலும் அவை சிதறிச் சென்றுள்ளதால் பயிற்சியில் ஈடுபடுபவர்கள் சிரமத்துக்குள்ளாவதாக தெரிவிக்கின்றனர். 1982ஆம் ஆண்டு நிர்மாணித்து திறக்கப்பட்ட பார்வையாளர் மண்டபம் சேதமடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இது ஆடிய பிரதேசத்துக்குரிய மைதானம். இது விளையாடுறதுக்குரிய இடமாக இன்னும் காணப்படவில்லை. குறிப்பிட்ட காலத்துக்குள் இதுக்கு மண் போடப்பட்டு மண் தரம் குறைந்ததாக இருந்ததால் இந்த மண்ணை நித்தாட்டி அப்படி இது விடப்பட்டு கிடக்கின்றது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மது அடுத்த மணித்தள செய்திகளை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.